சரி போ போ போ. யாருங்க ரெண்டா வரைஞ்சி சாரி சா காட்டலாம். சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் படைக்கிறதுக்கும் வந்து பெத்த புள்ளையே மறந்து எடுத்த இவ்வளோ பெரிய வாழை இல்லைன்னு சொல்லி இதே காணுமே என்ன கிளம்பி காளி கோயிலுக்கு போட்டா அந்த நேரம் எடுக்கு என்ன இது என்ன பட்டையும் சொட்டையும் எல்லாம் நிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் துளசி. இன்றைக்கு என்ன பட்டையும் சொட்டையும் எல்லாம் நிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன நடந்த என்ன நடக்க போகுது முதலாவது மாசியம். அப்ப உண்மையிலே அம்மம்மால வந்து பாசம் உள்ள துளசி பேத்தி அம்மம்மான்னு சொன்னால் அப்படி பாசம். விடிய போலே கிளம்பி காளி கோயிலுக்கு போட்டா அந்த நேரம் எடுக்கு என்ன அர்ச்சனை செய்யறதுக்கு போட்டு அவ்வளவு ஒரு பாசமான ஒரு பிள்ளைதான் துளசி. பேர பிள்ளை இல்லை உண்மையிலே துளசி தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிரிச்சுட்டாலும் எங்க அம்மா தான் துளசி கழுவி பார்த்தது என்ன அப்படி ஒரு பாசமான பிள்ளை. அப்ப எங்க அம்மா அப்படித்தான். இன்றைய தினம் நீங்க பார்க்க போற வீடியோ வந்து மாசியம் செய்யற வீடியோ. நேற்றும் சில பேர் கேட்டிருந்தவே எனக்கு கூட வீடியோ 20 நிமிஷத்துல முடியுது, ஒரு மாதத்துல இல்லாத உண்டு. அப்ப நாங்க கேட்ட ஒரு மாதத்துல என்ன செய்யறது இல்ல உங்களால பார்க்க ஆசையா இருக்கோம். ஒரு மாதத்துல மஜமே செஞ்சு விடணுமா. அப்ப எங்களால முடிஞ்ச அளவு நாங்கள் டைம்ல கூட்டுவோமே நைனி சரியாண்டு போட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட இதுதான் கொடுத்துருதுண்ணே. ஒவ்வொரு மரக்கறி எல்லாம் வச்சிருக்கு அப்படியே பச்சையா. இந்த பக்கம் வந்து சோறு பொங்கலோ சோறாகிது. இந்த பக்கம் துளசி வந்து ஐயர்கிட்ட போக போகிறா. பிடிக்க நேரம் பண்ணுறபடியா அம்மா வந்து வெங்காயம் உடைச்சோன்னு நிற்கிறா. முள்ளங்கியோ வாங்க போங்க உள்ளுக்க. காய் சொல்லுங்க. வாய சொல்லுங்க வாய. வாங்க அம்மாட்ட போ. ஓடிக்க அம்மாட்ட போங்க. அம்மாவை போய் கூப்பிடுங்க. துளசி மம்மம் சமைக்கினம். என்னென்ன கறி? சோயா கறிக்கு வளர்க்குறோம். இது பைத்தங்காய் கறிக்கு. அது பாவக்காய் கறிக்கு. மரவள்ளி கிழங்கு பாயாசம். பாயாசம் இருக்க. பொங்கலங்க. இதுதாங்க பொங்கல்.
சோயா கறி அம்மா அங்கே வதக்க காணாது போல. கிரைண்டர் நம்ம இல்ல அதை விட வித்தியாசம் இந்த கிரைண்டர் சின்ன இருக்கு. எங்கட பெருசு இல்லை ரெண்டே வேணுது 5300 ரூபா 2 கப் வரும் பழத்துக்கு புரிம்பு. ஓ எவ்வளோ அதான் யோசிக்கிறேன். அது அப்படியே இது கலட்டி போட்டுரு. இல்ல அது கலட்டி போட்டு அப்புறம் பாத்துறேன் அளவுக்கு இருக்கு கொஞ்சம் இருக்கா. அது 3.5 லிட்டர் ஜோக்கும் இப்படி ஒரு கப்பு. அது கீழே இருக்குவா. நாங்க பண்ண 3.5 லிட்டர் கப் ஜூஸுக்கும் இப்படி ஒரு கப்பு. இது கொஞ்சம் குவாலிட்டி உண்ட மாதிரி தெரியுது. இப்ப உதவில கூட தெரியுமா உந்த மிஷின் உதவில கூட இப்ப உதும்பில கூட பாயசங்களுக்கு பொங்கலுக்கு துளசி இந்த வீடு மங்கி எங்க பண்ணி காணி துளசி கட்டுப்படுது இந்த வீடு எங்க காட்டுப்படுது? நீ சொன்ன வீடு கட்டுப்படுது சரியா மாறி காட்டுற. சோயா மீட்டை பாருங்க. யாருக்கு சோயா மீட் பிடிக்குமென்று கமெண்ட்ல போடுங்க. சோயா மீட் தான் எல்லாருமே பிடிக்கும். ஓ எனக்கு பருப்பு பிடிக்கும். ஏன்னா பருப்பு இல்லாட்டி சாப்பிடவே மாட்டேன். பின்ன சரி வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்கு எல்லாத்தோடையும் பருப்பு சமைச்சுட்டா அதெல்லாம் சமைப்பேன் மார்க்கெட்டு அதெல்லாம் சொல்லிதான் வச்சிருக்கிறேன். அது நெருப்புண்ட பூவை பட்டு பட்டு தான் கரைக்குது சிவருங்க. இப்படி பெரிய சமையல்தான் அடுப்பு. பெரிய சமையல்தான் அடுப்பு இல்ல கேஸ் அடுப்பு தான். அதுதான் அடுப்பும் வந்து பரவாயில்ல மாவு அடுப்பு தான். ஆனா சில பேர் சொல்லி இப்ப வர மாவு படிக்கிறா. ஆனா அம்மா அவ்வளவு ஆழமா வச்சுக்காம இப்ப வர மாவு அடுப்பு படிக்கிறா. அப்பெல்லாம் படிக்கலையோ துளசி சிரிப்பு தான். துளசி இந்த சிரிப்பா பார்த்து தான் போறாம எல்லாருக்கும். துளசியில சிரிப்பா பார்த்து வடைக்கு அம்மா உளுந்து அரைக்கிறா. இந்த அத்தை இந்த தம்பியும் பாப்பேர். வசந்தன் அண்ணா என்ன நமக்கு தெரியும் அது இப்ப என்னண்டு. ஓ சாங்க ஹாயா புள்ள பாத்தீங்களா வீடியோ எடுக்க தெரிஞ்சு ஹாய் வந்து காட்டுது. குயின்ஸ் என்ன செய்யுதோ ஓ கூப்பிடுங்க. அது புழு சரியா அம்மா வடை கிடைக்கிறா. அப்ப இந்த வடையில எல்லாம் சுத்தாம இருந்தது அதுதான் நாங்க செய்கிறா. உளுந்து அடிக்கிறா. எல்லா ஐட்டமும் இருக்கு. இது என்ன பால் இவ்வளவு பால்? இது பாயாசம் பொங்கலுக்கு. அப்ப அம்மா அந்த மாசியம் தடபுள்ளாதான் செய்தியல் சிலாவளிச்சு நல்லா பலகாரங்கள் இருக்கு. பலகாரம் இருக்கு. அதை நீ படைக்கலாம். படைக்கிற இதுவும் இருக்கு. என்ன மகா என்ன செய்யுது? கை கழுவு. உண்மையிலே அத்தை தனியா ரெண்டு செய்யறா. அது என்ன அவ்வளவு அம்மம்மா அந்த கைகளுக்கு அம்மா தனியா சமைச்சு போடுவா.
மச்சான் இல்லாது இந்த அம்மம்மாண்ட கூட ஃபங்க்ஷனு தனியோட முடிச்சு போட்டாவே செஞ்சு சரி பைட்டாக கழுவிக்கலாம் இல்லையடி இப்போ இப்பத்தி உலகம் அப்படித்தான் அடி இப்ப சில பேர் வந்து என்ன சொல்றது மாமியார பாக்குறதுலே இல்லையாம் சில பேர் சில இப்ப காலங்கள் அப்படிதான் நியூஸ்ல பாக்குறீங்களா மருமகள் யாருமே பாக்குறீங்களா இப்பத்த காலத்துல அப்ப அப்படித்தான் இப்ப துளசியும் அப்ப அந்த அப்ப அப்படியான காலகட்டத்துல பாரு ஒரு மாமியார் இறந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் செய்யறாவே தான் கையில் எடுத்து இந்த வரைக்கும் முன்னுக்கு நின்று அதுல வாழ்த்தோணும் வாழ்த்துக்கு இப்ப பாக்குற சேலத்துக்கு தெரியும் தானே அந்த செட்டு அந்த இடத்துல எங்களுக்கு நேற்று தான் அப்ப ஜோஜி பார் பெத்த புள்ளையே மறந்துட்டேங்கட அம்மா பெத்த புள்ளையே மறந்தெடுத்த ஒரு மருமகள் வந்து ஞாபகம் வச்சு செய்யறா ஜோதிச்சு பாருங்க அப்ப இப்படி மருமகள் வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்கணும் என்ன பாகக்காய் முள்ளங்கி பாவக்காய் கறி பாகக்காய் முள்ளங்கி முள்ளங்கியும் இந்த பக்கம் கறி வந்து ஒன்று இருக்கு பைத்தங்காயும் உருளைக்கிழங்கு பைத்தங்காய் உருளைக்கிழங்கு சோயா வதங்க பார்க்க ஆசையா இருக்கு வதங்குது பெரிய பெரிய சோயா மீட்டுகள் எங்கட அடுப்பு தான் வேகம் இல்லாம கிடக்கு எங்கட அடுப்புல ஒரு அடுப்பு எரிஞ்சா ஒரு அடுப்பு எரியா இந்த காட்டி அடுப்பேன் நீங்க அந்த அடுப்பு இந்த அடுப்பு எரியுது கீச்சுக்கு அப்படி அமர்த்தி பிடிக்கும் இஞ்சால வடைகள் குடிக்க சாம என்ன வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் கரட் சம்பல் இது வடைக்கு கறிக்கு வாழைக்காய் பொரியல் டேஸ்டா இருக்கும் நல்ல பிடிதான் பருப்பு வாழைக்காய் பொரியல் சகல ஹரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து வாழையில வந்து வெட்ட போகிறோம் எதுக்கு சாப்பாடு படைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வாழையில வெட்ட போகிறோம் இந்த பக்கம் அப்பா உடுப்புகள் துவச்சி கொண்டு இருக்கிறார் மாமா நிற்கிறீர் அத்தை நிற்கிறீர் எங்கே கொக்கத்தடி இந்த வாழையில் வெட்டலாமே புதுக்கு இருக்கு வாழையில் நிறைய கீழே மட்டும் தொங்கு பாருங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் படைக்கிறதுக்கும் வந்து வாழை இலையில் வந்து எடுத்துக்கொண்டு நிற்கிறோம் பாருங்க இவ்வளோ பெரிய வாழை இலைன்னு சொல்லி உதய காணுமே என்ன இன்னும் முண்டு வட்டுமா அடுத்த வாழையிலேயே பாருங்க அதுவும் கொஞ்சம் பெருசு தான்
ஓ ஓ பார்த்து காணும் என்ன கடைகளுக்கு மட்டும்தான் அங்கே போய் கழுவுவோம் என்ன கழுவி அங்கே வச்சு வட்டும் வாழை இலையை கொண்டு இப்போ திரும்ப மாமா கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் மாமா கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். பா பாருங்கோ, இதுக்கு என்ன பேர்? பொம்மை இருக்கு. இப்படித்தான் செய்யறது. செய்யலாம், செய்யுவோம். அது என்ன அந்த சர்க்கரை என்ன புள்ள அப்படி பிடிச்சு பிடிச்சு இப்படி மொத்தமாக வரும். சண்டையிலண்டா எறிஞ்சி சாரி சாக்காட்டலாம். துளசி வந்து அங்கே இருந்து பிடிச்சி கொடுக்க இந்த மர்ம நபர் வந்து இப்படி முகந்தெரிய நபர் இப்படி செய்யலாம். துளசி தொப்பி மாதிரி இதுன்றார். தொப்பி சேப்புக்கு வருது. அது இப்போ இந்த பாருங்க மெட்ட கை அந்த அடைஞ்சு ஒன்று இருக்கு. அதுக்கு வச்சுட்டு அது பார்க்குறதுக்கு இவ்வளோங்க தானே. காணுமா இவ்வளோ? பேர் மாடு கூப்பிட போகிறது. அதுக்கு நிற்குது மாடு விளையாட்டு 3 மணிக்கு. பாருங்க, இப்போ நானும் மத்தையும் வந்து மாடு ஒன்று ரன் பண்ண போகிறோம். மேய கட்டி போட்டோம் போல. என்ன மாடு தெரியுமா உங்கள் கலர் அடையாளம்?
ஓ சேர்த்து தான் கட்டினா அப்போ உங்களோட வீட்டை உங்களை கட்டுறீங்க அங்கேயே நிற்குது அது வெள்ளையும் ஒரு செம்மஞ்சள் நிற்குது மாதிரி ரெண்டு அங்கே நிற்கிது மாடா ரெண்டும் பேருமே கண்டும் சேர்ந்து பாருங்க ஒரு மாதிரி மாட்டை தேடி வந்துட்டோம் இங்கே நிற்குது மாடு இப்போ கத்த போ கண்டு அப்படின்னு போய்க்க அது பின்னால் வேறுமே என்ன பாருங்க உங்களோட ஊருக்கு இருக்கிற தோட்டங்கள் வந்து இதுகளில் தான் வந்து மாடுகளை வந்து கூட கட்ட விடுறது அப்படியே எங்களோட அத்தைண்ட வீட்டுக்கு முன்னுக்கும் ஒரு தோட்டம் இருக்குது கலைக்கிறத பின்னிக்கிறது சுயண்டு சுய் போ 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 காலுக கொடுக்கி ஒன்றைக்கு சில மாடு வேற என்ன தெரியாதா கூட இது பழக்கப்பட்ட மனம் எல்லா இடையும் போய் எவ்வளோ ஒரு மாடு எவ்வளோ போகுது இந்த பெரிய மாடு இல்லை 1.5 லட்சம் போகுது பைக்கோல் ஓ ஒரு நாளும் பால் வேறுமில்லோ பசுவாக வந்து அந்த வீட்டுக்காரர் இருக்கணுமில்லோ வளர்க்குற வீட்டுக்காரர் சுவடை பிடிக்குமாம் சுவடை பிடிச்சி அந்த வருத்தங்கள் என்னென்று அதுக்கு தெரியுமாம் அதுக்கேற்ற மாதிரி புல்லோட தானே சாப்பிடுமாம் அது அந்த பால் குடித்தா அந்த வருத்தங்கள் இல்லாம போகும்னு சொல்கிறது அது உண்மையா அது எங்கே அந்த வளர்க்குறாங்கள சுவடை பிடிச்சி வச்சுருக்குமா அவன் வருத்தங்கள் அதுக்கு தெரியுமா இப்போ தான் கட்டிக்கணும் போல் அதான் மேய்ஞ்சி கொண்டே நிற்குது எங்கள் அம்மம்மாவுக்கு அந்த படையலுக்காண்டி வந்து இப்போ மாடை வந்து கொண்டு வந்துட்டோம் மாட்டுக்கு தான் படைக்கிறது அம்மம்மாவுக்கு வச்சுட்டு
பிள்ளை என்ன பிள்ளை அழுகுது பாப்பி அம்மம்மா சொம்பளை காட்டி விட்டுட்டு போயிடும் சாம்பாடி காப்பிடாம இப்போ அந்த முத்துக்குள்ள இருந்தா அப்படியே முத்துக்குள்ள பாப்பி தண்ணி குடிக்கிறோம் ஜாகிரதை இனி கொளுத்தினா பிரச்சனை எடுத்தவன் கற்பனை சாம்பாடி இந்த படத்துல பாரு கற்பனை சாம்பாடி கணக்கு பாரு கண்டு இவ்வளோ கற்பனை கணக்கு சாம்பாடி தான் அப்பு ஜாமி சாம்பாடி இல்லை கும்பிடுங்க அப்பு ஜாமி சாமி காட்டாம இருக்கு சாம்பாடி அப்படி சொல்ல போடு கற்பனை மாட்டுக்கு கடைக்கு போயிட்டு சக்தி எடுத்தான் சரி உங்களை கும்பிடு ஒன்றுதான் பேசுறது எடுக்கக்கூடா
ஹாய் ஹாய் இது பாயாசம் கரெக்ட் புள்ள தூக்கு சரி புள்ள தூக்கு ஆ அதான் போங்க நடக்க மாட்டேன் கொண்டு அதான் கொண்டு வா வா ஓடி ஓடி வா நடந்து வா புள்ள போ கொண்டு போய் வைங்க stop சரிம்மா நான் சாப்பிடு டேய் போடு 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 பை வேறு அப்புறம் மாமா வந்துட்டு அந்த கடைக்கார உள்ள வந்து போய் கட்ட கொடுப்போம் வச்சிட்டு வாங்க ஒரு அங்க சாப்பாடு வைக்கிறாங்க வசந்தே கடைக்கார வந்து உங்களுக்கு எனக்கு இல்ல சோறு எனக்கு மீன் நம்ம அது ஜங்களவா தண்ணி சாப்பிடுங்க இந்த சின்னதா இருக்கு ஓ டேய் இது சின்னதா அப்படியே வருது இல்ல வேணாமா கல்ல ஏது நன்றி அங்கோ இங்க எப்படி சாப்பிடுறது இருந்தாலும் நான் எல்லாரும் பாத்து எல்லாம் பச்சாச்சா இல்ல மிச்சக்காரி இருக்கு கிடாக்கு சரி எல்லாம் பச்சாச்சா முடிப்போம் அப்போ துளசி முடியுங்க அங்க பலாயிரம் கிடாக்கு ஒரு பாபு இந்தியாப்பா பிடி பிடிக்க தான் இருக்கு உள்ள சாப்பிடுறோ கொஞ்சமாக சாப்பிடும் சரி ஜான்சன் இருக்கும் ஓகே துளசி முடிச்சிடுங்க